அனைவருக்கும் வணக்கம். யுஜிசி நெட் தேர்வுல 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, போர்ச்சுகீசியர்களை பத்திய ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 தெரிவுகள்ல தவறான தெரிவு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ, இந்தியாவுக்குள் முதலில் அடியெடுத்து வைத்த ஐரோப்பியர்கள். ஆப்ஷன் பி, கேரள கடற்கரையில் குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டவர்கள். ஆப்ஷன் சி, தரங்கம்பாடியில் கோட்டை ஒன்றை கட்டினார். ஆப்ஷன் டி, தமிழர்களால் பரங்கிகள் என அழைக்கப்பட்டனர். போர்ச்சுகீசியர்களை பத்தியே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது தவறானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வினாவிற்கான விடை குறிப்பை பார்க்கலாம். இந்தியாவுக்குள் முதலில் அடியெடுத்து வைத்த ஐரோப்பியர்கள் யார் அப்படின்னா போர்த்துகீசியர்கள் தான். அப்ப ஆப்ஷன் ஏ சரி. கேரள கடற்கரையில் குடியிருப்புகளை அமைத்து கொண்டவர்கள் முக்கியமா ஐரோப்பியர்கள். அதுலயும் குறிப்பா வணிக செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக போர்த்துகீசியர்கள் கேரள கடற்கரையில் பல குடியிருப்புகளை அமைத்து கொண்டனர். ஆப்ஷன் பியும் சரி. ஆப்ஷன் சி, தரங்கம்பாடியில் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தூதர் ஓ கெட்டே தஞ்சை நாயக்க மன்னர் ரகுநாத நாயக்கருடன் ஒப்பந்தம் செய்து 1620ஆம் ஆண்டுல டேனிஷ் கோட்டை என்னும் கோட்டையை கட்டினார். அப்ப அந்த ஆப்ஷன் சி தான் தவறு. ஆப்ஷன் டி பார்க்கலாம். தமிழர்களால் போர்த்துகீசியர்கள் பரங்கிகள் அல்லது பரங்கியர் என அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் டியும் சரி. அப்ப வேணாவோட பார்க்கலாம். போர்த்துகீசியர்கள் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி இந்த 3ம் சரி. ஆப்ஷன் சி தவறு. அப்ப இந்த வினாவிற்கான தெரிவு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி. நன்றி.